ஏழை விவசாயி ஒருவன் தனது நிலத்தில் மிகச் சிறப்பாக விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் தானியங்களில் தனது குடும்ப தேவைக்கு போக மீதம் இருப்பவற்றை தானமாக கொடுத்து வந்தான். ஆனால் அவன் தானம் செய்வது அவனது மனைவிக்கு பிடிக்கவில்லை. மீதம் இருக்கும் காய்கறிகளை சந்தையில் விற்றால் பணம் கிடைக்கும், அந்த பணத்தால் நமது வறுமை தீருமே என்று அவள் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த விவசாயி தனது மனைவியை பார்த்து, அடியே, தானங்கள் செய்வது நமது சாஸ்திரங்கள் நமக்கு வகுத்து கொடுத்த விதி. விளையும் எல்லா பொருட்களையும் நாமே தின்றுவிட்டால் நாம் எப்படி மோட்சத்தை அடைய முடியும்? மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்பவர்களுக்கு மட்டுமே இறைவனது காலடியில் இடம் கிடைக்கும். ஆகையால் நான் செய்யும் தான தர்மங்களை தடுத்து நிறுத்தி நீ பாவங்களை சேர்த்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிடுகிறான். விவசாயி சொன்ன அந்த வார்த்தைகள் அவனது மனைவிக்கு புரிந்தும் புரியாமலும் இருந்தது. அதற்கு மேல் தனது கணவனை தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு அவள் அமைதியாக இருந்து விடுகிறாள். தொடர்ந்து தான தர்மங்களை சிறப்பாக செய்து வந்ததால் அந்த விவசாயி அடுத்த பிறவியில் மிகப்பெரிய நாட்டின் அரசனாக பிறக்கிறான். கணவன் செய்யும் பாவ புண்ணியங்கள் மனைவிக்கும் சேரும் என்பதால் அடுத்த பிறவியில் அவளே அவனுக்கு மனைவியாகவும் மகாராணியாகவும் பிறக்கிறாள். இந்த சூழலில் திடீரென ஒரு நாள் அவனது மனைவிக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வந்து விடுகிறது. உடனே அவள் தனது கணவரை சந்தித்து, சுவாமி, போன ஜென்மத்தில் நீங்கள் விவசாயியாக பிறந்திருந்தீர்கள், நான் உங்களுக்கு மனைவியாக பிறந்திருந்தேன். அந்த ஜென்மத்தில் நீங்கள் ஏழைகளுக்கு தானியங்களை தானமாக கொடுத்து வந்தீர்கள். அந்த புண்ணியத்தால் தான் இந்த பிறவியில் நீங்கள் மகாராஜாவாகவும் நான் மகாராணியாகவும் பிறந்திருக்கிறோம். ஆகவே இந்த பிறவியிலும் நீங்கள் தொடர்ந்து தானியங்களை தானமாக கொடுத்து வந்தால் இந்த பிறவி சங்கிலியில் இருந்து விடுபட்டு நாம் இருவரும் இறைவனுடைய பாதங்களை சரணடைந்து விடலாம் என்று சொல்கிறாள். தனது மனைவி சொன்னதை கேட்டுக்கொண்ட அந்த மன்னன் அன்று முதல் தொடர்ந்து தானியங்களை தானமாக கொடுக்க ஆரம்பிக்கிறான். தனது உயிர் பிரியும் வரை அவன் தானம் கொடுப்பதை எந்த காரணத்திற்காகவும் நிறுத்தவே இல்லை. சில வருடங்களுக்கு பிறகு அவனும் அவனது மனைவியும் இறந்து அடுத்த ஜென்மத்தில் மிகவும் ஏழ்மையான ஒரு சூழலில் பிறக்கிறார்கள். அப்போது அவர்கள் இருவருக்குமே முன் ஜென்மத்தில் அவர்கள் செய்த தானங்களும் புண்ணியங்களும் ஞாபகத்திற்கு வருகிறது. அதே சமயம் முன் ஜென்மங்களில் நாம் நிறைய தானங்களை செய்து புண்ணியங்களை மட்டுமே சேர்த்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த ஜென்மத்தில் இறைவன் நம்மை ஏழையாக படைப்பதற்கு என்ன காரணம் என்ற மன வருத்தம் இருவருக்குமே ஏற்படுகிறது. உடனே கணவன் மனைவி இருவருமே மிகப்பெரிய துறவி ஒருவரை சந்தித்து அவரிடம் தங்கள் சந்தேகங்களை கேட்கிறார்கள். உடனே அந்த துறவி ஏழை விவசாயியை பார்த்து, மகனே, கடந்த ஜென்மத்தில் நீ ஏழை விவசாயியாக இருந்த போது உனது தேவைக்கு போக மீதமிருந்த தானியங்கள் அனைத்தையும் தானம் செய்து வந்தாய். அந்த புண்ணியத்தின் பலனாகத்தான் உனக்கும் உனது மனைவிக்கும் அடுத்த ஜென்மத்தில் ராஜபோக வாழ்க்கை கிடைத்தது. ஆனால் அந்த ராஜ வாழ்க்கையில் உன்னிடம் இருந்த பொன்னையும் வைரங்களையும் தானம் செய்வதற்கு பதிலாக அப்போதும் நீ வெறும் தானியங்களை மட்டும்தான் தானமாக கொடுத்தாய். தனக்கு போக மிஞ்சி இருக்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளை தானம் செய்பவன் மட்டுமே அடுத்தடுத்த பிறவிகளில் உயர்குடியில் பிறந்து இறுதியாக இறைவனுடைய காலடியை சரணடைய முடியும். ஆனால் நீயோ உனது இரண்டாவது பிறவியில் உன்னிடம் இருந்த விலை மதிப்பு மிக்க பொருட்களை தானம் கொடுப்பதற்கு பதிலாக வெறும் தானியங்களை மட்டுமே தானமாக கொடுத்து பாவங்களை சேர்த்து கொண்டாய். அந்த பாவத்தின் பலனாகத்தான் இந்த பிறவியில் நீ மிகவும் ஏழ்மையான ஒரு சூழலில் பிறந்திருக்கிறாய். இந்த பிறவியில் நீ உன்னால் முடிந்த தான தர்மங்களை எளியவர்களுக்கு செய்யும் போது அடுத்த பிறவியில் கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைவாய் என்று சொல்லி அந்த முனிவர் ஆசி வழங்கி அவனை அனுப்பி வைக்கிறார்.